நீங்கள் புது டயர் வாங்கும்போது இந்த தப்பை வந்து நீங்கள் செய்யாதீங்க. இப்படி பண்ணால் உங்களுக்கு ரூ. 300 ரூ. 500 லாஸ் ஆகும். எப்படின்னு சொல்கிறேன். உங்கள் பைக்கில் நீங்கள் டியூப் டயர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது எல்லோருக்கும்னு நான் சொல்லலை. ஒரு சிலர் இப்படி பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. டியூப் டயரில் டயர் வந்து தேஞ்சிருக்கும். ஆனால் டயர் வந்து மாற்ற மாட்டாங்க. அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு தெரியும். இந்த டயர் வந்து தேஞ்சிருக்குன்னு. ஆனால் மாற்ற மாட்டாங்க. கேட்டால் வேகம் போக மாட்டேன், மெதுவாக தான் போவேன், இன்னும் கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் மாற்றிக்கிறேன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல டயர் வந்து வீக்காக இருக்கிறனால பஞ்சர் நடக்கும். அப்படி திடீர்னு ஒரு இடத்துல பஞ்சர் நடக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரத்துக்கு என்ன டியூப் பேர் தெரியாமையே இந்த கம்பெனி வந்து யூஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த டியூபோட விலை அந்த மாதிரி சமயத்தில் விலை அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு டூ வீலரோட டியூபோட விலை வந்து 250லேருந்து 350 ரூபா வரைக்கும் இருக்கும். டியூபு மாற்றுற கூலி வந்து ரூ. 100லேருந்து ரூ. 150 செலவாகும். இதில் எப்படியும் ஒரு பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மினிமம் ஒரு ரூ. 500 வந்து செலவாகும். அந்த டயர் வந்து மோசமாக இருக்கிறனால அந்த புது டியூபும் அடிக்கடி வந்து பஞ்சர் ஆகும், காற்று இறங்கும். அதுக்கப்புறம் டயர் மாற்றலான்னு முடிவு எடுப்பாங்க. டயரு வாங்க போனால் நீங்கள் எப்படியும் ஒரு நல்ல பிராண்டட் டயர் தான் நீங்கள் வாங்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி எதிர்பார்க்கும்போது இப்போ உள்ள எல்லா பிராண்டட் டயரும் பார்த்தீங்கன்னா டயரும் டியூப் வந்து செட்டாக தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படியும் அவங்க செட்டாக தான் கொடுக்குறாங்க. அப்போ ஏற்கனவே வாங்கின புது டியூப்பு அதுக்கு பண்ண செலவு எல்லாமே வேஸ்ட்டு. எமர்ஜென்சியில் அவசரப்பட்டு டென்ஷன் ஆகி எதுக்கு நம்ம டயர் வந்து ஒரு 5% 2% இருக்கும்போதே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் வந்து மாற்றிடுங்க. இது வந்து சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயர் வந்து 2% 5% இருக்கும்போதே டயர் வந்து மாற்றிடுங்க. அது வந்து உங்களுக்கு சேஃப்டியும் கூட. டயர் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் டயர் மாற்றாமல் இருக்காதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க.